10K முருகன் கோயில் போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்த கையோடு பார்த்தீங்கன்னா 51 ஃப்ளோருக்கு வந்துட்டோம். எதுக்கு வந்தோன்னு பார்க்குறீங்களா? இந்த வியூ பார்க்க தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் பார்க்கலாம், அந்த கேஎல் வியூலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுவும் முக்கியமான வியூ பார்க்க தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இது ஸ்விம்மிங் பூல் ஏரியா இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிகிறது கேஎல் டவர். அடுத்து முக்கியமான ஒரு டவர் பார்க்க தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அந்த வியூ இங்கே தெரியுது, நாங்கள் அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அழகாக ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டே பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் அப்படியே குளிச்சுட்டு நம்ம வியூ பார்க்கலாம். நாங்கள் பார்க்க வந்த வியூ இதான், ட்வின் டவர் பார்க்க தான் வந்தோம். ஸோ இங்கேருந்து தெரியுது, நாங்கள் அப்படியே நம்ம வந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பி டேர்ன் பண்ணால் இந்த டவர் நம்மளுக்கு தெரியுது. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறது அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டே பார்க்கலாம். இந்த ஹோட்டலோடைய ஸ்பெஷல் இது தான். அழகாக இருந்தது, பார்க்க பயமாக இருந்தது. ரொம்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எண்டில் போய் நின்று குளிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வியூ பார்க்கறது தான் வந்தோம். கையோடு இந்த வியூ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு நாங்கள் 4:30க்கு ட்வின் டவர் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். அதை பார்த்துட்டு கேஎல்சிசி மாலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் ட்வின் டவர் இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் வந்துட்டோம். தீபாவளிக்கு மொதல் நாள் அப்படிங்கிறனால நிறைய தீபாவளி எக்ஸ்போலாம் நிறைய சேல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பவுல்லாம் இங்கே நிறையா போட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. கேஎல்ல கொஞ்சம் ஜாஸ்தி தான் விலை. கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு டைம் இருந்தது, கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா ட்வின் டவர் பார்க்க போயிட்டோம். மாலை கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறமா பெட்ரோனஸ் ட்வின் டவர் பார்க்க வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வியூக்கு நம்ம பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வியூ பார்த்தீங்கன்னா லெவல் 41 இருக்குது. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டவரையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜில் போய் நம்ம வியூ பார்க்குறதுக்காக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு 10 மினிட்ஸ் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடம் தான். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் நம்மளை விடுறாங்க. அங்கே நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 360 வியூஸ் லெவல் 86 இருக்குது. அதுதான் மேலே போயிட்டு நம்ம சுற்றி நம்ம கேஎல் ஃபுல்லாக பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப டாலஸ்ட் பில்டிங் வேர்ல்டுலே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டாலஸ்ட் பில்டிங் தான். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் டாலஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நிறைய பில்டிங் வந்துருச்சு இப்போ. ஸோ அப்படி ஒரு டாப்பான ஒரு பில்டிங்க்கு போய் நம்மளை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் 2 டைம்ஸ் போயிருக்கேன், கீழேருந்து தான் பார்த்தேன். ஸோ இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு இதாக இருந்தது. நாங்கள் டிக்கெட்லாம் நாங்கள் ஹோட்டல் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது நாங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் இதுக்கும் புக் பண்ணிட்டோம். 4:30க்கு புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் சன் செட் ஆகிற டைம் மேலே போய் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட், ரொம்ப அருமையாக இருந்தது. தீபாவளிக்கு எங்கே பார்த்தாலும் ரங்கோலிங்க. எல்லா இடங்கள்லையுமே ரங்கோலி போட்டு தீபாவளி செலிப்ரேஷன் மலேசியாவில் அருமையாக கொண்டாடிட்டு இருக்காங்க.
இப்போ வந்துட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். விசிட்டர் இந்த மாதிரி கார்டு கொடுக்குறாங்க. இந்த கார்டு நம்ம கழுத்தில் மாட்டிட்டு தான் போகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் ஒரு லிஃப்ட்டில் போகிற அளவு தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. லிமிட்டட் பீப்புள் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து 41 லெவலுக்கு வந்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 டவரையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்றாங்க. நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இது பார்த்தீங்கன்னா ட்வின் டவரோட ஒரு என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் ஒரு வந்து பார்க் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இந்த பக்கம் பார்க் மாதிரி வச்சுருக்குறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்தது. இந்த பாயிண்ட் ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து நம்ம நின்று பார்த்தோம்னா 2 டவரையும் கனெக்ட் பண்ணுற இடம் தெரியுது அழகா. இப்போ உங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு டவர் தெரியுதா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லெஃப்ட் சைடு டவரும் தெரியுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 டவரும் அழகாக பார்க்கலாம். நம்ம வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னொரு டவர். நம்ம மேலே கூட்டிகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டவருக்கு மட்டும் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அதில் நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே முடிச்சுட்டு அடுத்து வந்து லெவல் 86க்கு வந்தாச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா 360 வியூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எட்டாத உயரத்துக்கு வந்து நம்ம எட்டி பார்க்க போகிறோம். எல்லா இடத்தையும் எட்டி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு. ட்வின் டவரோட உச்சிக்கு வந்துட்டாங்க. உச்சிக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல் வியூ பார்க்க போகிறோம். கேளுடைய ஃபுல் வியூ பெரிய பெரிய பில்டிங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம்.
இதுக்கு மேலே வந்து பில்டிங் இருக்கா அப்படிங்கிறது தெரியலங்க. ஏன்னா இது வந்து 86 இதுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து இந்த ட்வின் டவர் கட்டி 25 வருஷம் ஆயிடுச்சாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டவர். நம்ம ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவர் உச்சியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து சன்செட் இந்த டைமிங்காக தான் நாங்கள் வந்து அந்த 4:30 டைமிங் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த டவர் ஃபுல்லாகவே ஒரு வந்து சில்வர் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. சில்வர் பிளேட்டு அது வந்து சன்லைட் பட்டனு நல்ல ஒரு மாதிரி வந்து ஷைனிங்காக இருக்குது. அந்த கிளாஸ் அப்புறம் சில்வர் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு சன்லைட் படும்போது நல்ல ஷைனிங் லுக் கொடுக்குது. கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது சுற்றி பார்த்ததுக்கப்புறமா திரும்ப நம்மளை வந்து 41 ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். அதாவது சில பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜில் ஃபோட்டோஸ் எடுத்தாங்களா, அதை வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அங்கே உட்காந்து அவ்வளோகா அங்கேருந்து நம்ம வந்து ட்வின் டவரை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டோம். 2 டவரையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் இதான். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போனோம்ல, இப்போ நம்ம வெளியில் தான் நின்றுட்டுருக்கோம், உள்ளே போகலை. ஸோ நம்ம உள்ளே போய் பார்த்தோம், இப்போ வந்து வெளியில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து கீழே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வியூ டவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நம்ம மேலே போன அந்த பிரிட்ஜு அது மேலே போன இடங்கள் அழகாக ரொம்ப அருமையாக. அதாவது பகலில் பார்க்குறத விட நைட் வியூ செம சூப்பருங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, அவ்வளோ அருமையாக இருந்தது. அது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது செமையாக இருந்தது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஹோட்டல் வந்து கிளம்பிட்டோம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ நேரம் நின்று பார்த்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எங்கள் ஹோட்டலில் நைட் வியூ நம்ம 51 ஃப்ளோருக்கு வந்தோம்ல, அதோட நைட் வியூ பார்க்க வந்துட்டோம். ஸோ வந்து 10 வரைக்கும் தான் இங்கே வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால சரி 9:30 ஆயிடுச்சு வந்து சரி இந்த வியூவையும் பார்த்துருவோம். ஏன்னா மறுநாள் நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ அதனால் இந்த வியூவை பார்க்கலான்ட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. பகலில் பார்க்குறத விட நைட் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. நாங்கள் யதார்த்தமாக தான் இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் புக் பண்ணோம். எங்களுக்கு இந்த வியூ இங்கேருந்து இப்படி பார்க்கக்கூடிய வியூ இருக்குதுலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது இந்த இங்கேருந்து இந்த மாதிரி வியூ பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. முதல்ல பிங்காக இருந்தது, இப்போ பாருங்கள் ஒயிட் கலரில் வருது, அப்படி ப்ளூ அப்படி மாறுது. நைட் டைமில் ஸ்விம்மிங் பூலில் லைட்லாம் போட்டு பார்க்க செமையாக இருந்தது. இது கேஎல் டவரும் தெரியுது, இப்போ வந்து ட்வின் டவரும் தெரியுது. அது நைட் வியூஸ் பார்க்க செம்மையாக இருந்தது. எல்லோரும் குளிச்சுட்டே எல்லாம் ஃபோனும் கையுமா தான் இருந்தாங்க. செம்மையாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அது இந்த வியூ அந்த ஸ்விம்மிங் பூலில் லைட் போட்டு அந்த தண்ணியோடு அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டோம். மறுநாள் பார்த்திங்கன்னா நாங்கள் சிங்கப்பூர் கிளம்பிட்டோம். ஸோ வந்து மறுநாள் நாங்கள் கிளம்பி எங்கெங்கே போனோங்கிற வீடியோவும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.